வருஷாவா? அது எதுக்கு இப்போ? என்ன மகேஷ் நீங்க? அவங்க உங்களை மீட் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க தெரியுமா? வாங்க மீட் பண்ணலாம். ரோகிணி, ஏற்கனவே நல்ல நேரம் முடிய போதுமா? புடவை எடுக்கணும்ல, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் ஒரு நாள் பாத்துக்கலாம். ஆமா ரோகிணி, நமக்கு வேலை தான் முக்கியம். வருஷாவை மீட் பண்றதா முக்கியம். அவ நம்ம கீழே போலாம். மா, ஒரு 2 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது? நீங்க பேசாம இருங்க. நீங்க வாங்க மகேஷ். எனக்கு என் உட்பிய 4 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. நீங்க வாங்க மகேஷ், வாங்க வாங்க. போங்க போங்க போங்க. சூப்பரா ஓட்டுறீங்க சார். இப்படியே போனா சீக்கிரம் போயிடலாம் சார். என்ன இந்த கிழமை மெயின் ரோட்ல விட்டுட்டு சைடு ரோட்ல போறான்? கேட்டா தெலுங்குல திட்டுவான், இருந்தாலும் கேட்போம். சார், ஏன் சார் வண்டி இந்த ரோட்ல போகுது? நீ தானே ஃபாஸ்டா போகணும் சொன்ன. இதுதான் ஷார்ட் கட்டு. இப்படியா போனா சீக்கிரம் சென்னை போயிடலாம். நான் இத்தனை வருஷமா காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குன்னு கேள்விப்பட்டதே இல்லையே சார். పదట్టపెడాద తమ్ముడు, చూస్తూ ఉండు, నేను చూపిస్తాను. சார், கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்குமா? భయపడాத తమ్ముడు, కరెక్టాன రూట్లో தான் போறேன். என்னத்த போறானோ. ఈ రూటు చాలా షార్ట్ కట్. சரிங்க சார், சரிங்க சார். చూడు. வர்ஷா, இவர்தான் என்னோட உட்பி மகேஷ். போச்சு, இன்னைக்கு செம்மையா மாட்டின. என்ன அப்படி பாக்குறீங்க? இது உங்க மகேஷா? ஆமா. ஏன் இவ்ளோ ஆச்சரியமா கேக்குறீங்க? நிஜமாவே உங்க மகேஷா? ஆமாங்க, இது ஏன் மகேஷ் தான். அதுல என்ன சந்தேகம்? ஏமா எத்தனை வாட்டி கேக்குற? அவரு எங்க மாப்பிள்ள மகேஷ் தான். ரோகிணி கழுத்துல தாலி கட்ட போறவரு. அன்பிலீவபிள். இந்த மீச பிரெஞ்ச் பியர்டு மட்டும் இல்லனா அப்படியே இவர் என்னோட அருண். 2 பேருக்கும் அப்படி ஒரு உருவ ஒற்றுமை. அப்படியா? ஒருவேளை இவர்தான் அவரா இருக்குமோ? ஏய், சும்மா இருங்கடி, எதையாவது உளறிக்கிட்டு. அருண் வந்ததும் இவர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற. அப்ப தெரியும் நான் ஏன் இவ்ளோ ஆச்சரியப்பட்டேன்னு. எனிவே, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் அருண். சாரி மிஸ்டர் மகேஷ். நைஸ் டு மீட் யூ. இன்னைக்கு நிச்சயமா என் அருணை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவேன். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நான் கூப்பிட்டா அவர் வர போறாரு. கூட்டிட்டு வந்து நான் உங்க முன்னாடி நிறுத்துறேன். இல்ல, அவரு பிசினஸ் அது இதுன்னு பிஸியா இருப்பாரு. அவர் எப்படி கூட்டு வந்து நிப்பாட்டுவீங்க? அவர் பிஸியா இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது உங்க உட்பி பிசினஸ் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். பிசினஸ்னாலே பிஸியா இருக்கும் தானே, அதை தான் அப்படி சொன்னேன். ஓ, அப்படியா? சரிம்மா வர்ஷா, அதான் நீ உன் உட்பிய கூட்டிட்டு வந்து எங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கல. அப்ப மறுபடியும் நம்ம எல்லாரும் பாத்துக்கலாம். இப்ப நேரம் ஆச்சு, நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க ஆண்டி. மாப்பிள்ள போலாமா? வாங்க. பாய் வர்ஷா. பாய் பாய். செல்போன் டவரே இல்லாத இடம். இப்படி ஒரு இடத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்ப காட்டுறேன் பாரு இந்த நர்மதா யாருன்னு. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சார் வண்டி நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல, வண்டி அதுவே ஆஃப் ஆயிடுச்சையா. ஆஃப் ஆயிடுச்சா? இப்ப என்ன சார் பண்றது? வேகம் சார்,
கீழே இறங்கன்னு சொன்னேன். கிழவன் படுத்துறானே. சொல்லுங்க சார். ஏன் துண்ண போத்த மாதிரி சும்மாவே நிக்கிற? போய் வண்டியை தள்ளு. சார் கார் தானே சார் தள்ளுவாங்க, இது 2 வீலர் தானே சார்? வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கார் ஏமி கப்பல் ஏமி லோரு மூசுக்கண்ணி தள்ளையா. கிழட்டு பையில எல்லாம் என் நேரம்டா. தள்ளலாமா சார்? தள்ளையா. ஆ தள்ளுறேன். என்ன போனம் காணம் கணக்குது. என்ன சார் அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க? తమ్ముడు మంచి స్పాట్ కాక వెయిటింగ్. అది ఇప్పుడు వచ్చింది. దీని తర్వాత యాక్షన్ సీక్వెన్స్. ఇప్పుడు చూడు. బాయ్ తమ్ముడు, బాయ్. బాయ్ నా తమ్ముడు, బాయ్. டே பெருசு, என்னையா தண்ணியில தள்ளி விட்டு போற? மறுபடியும் என் கண்ணுல பட்ட அன்னைக்கு இருக்குடா உனக்கு. யாருன்னு தெரியலையே. கொஞ்ச நஞ்ச வில்லத்தனமா பண்ணிருக்கோம். சின்ன சீனலே இல்ல. இது எந்த இடனே தெரியலையே. ச்சே. இது டவரே இல்லாத இடம். இங்க இருந்து நீ யாருக்கும் காலும் பண்ண முடியாது. இந்த பக்கம் எந்த காரும் வராது. நீ ஏன் ஒரு வண்டியை புடிச்சு வரதுக்குள்ள அங்க ஜவுளி வாங்கிட்டு போயிருவாங்கடா. இங்கே கிடந்து சாவு. இந்த கலர் நல்லா இருக்குங்க. வாங்க. டேய் என்னடா பண்ற? வெச்சு பாக்குற மாமா. பா. அறிவில்ல உனக்கு. பா இங்க பாருங்க மாப்பிள்ளை எப்படி வந்திருக்காரு. அட என்ன மாப்பிள, கண்ணாடி தாடி ஆளே மாறி போயிருக்கீங்க. ஆமா ஆமா தாத்தா, ரொம்ப நாளா ஒரே மாதிரி இருந்து போர் அடிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் தாடி மீசை எல்லாம் வச்சேன். மாப்பிள ஆளு மாறினீங்க, சரி குரலும் மாறி போச்சே. அது கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. எது இந்த மீசை தாடி வச்சதுலயா கோல்ட் ஆயிடுச்சு? இல்ல பாட்டி, சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சேன்னா அதில் தான் குரல் மாறிடுச்சு. ஆஹா